إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெண்கள் முகத்தை மூடிக்கொள்வது கட்டாயமானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான பதில்கள் நாம் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். இந்த இடத்தில் மிகச் சுருக்கமாக கூறுகின்றோம். பெண்கள் தங்களது ஜில்பாபை கொண்டு அதன் ஒரு பகுதியை விட வேண்டும். அதாவது ஜில்பாப் என்பது தலையிலிருந்து கால்வரை மறைக்கின்ற மேலங்கியாகும். அதன் ஒரு பகுதியை விடுவதன் மூலம் முகத்தை மறைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். குர்ஆனின் 33வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் இதனை பார்க்கலாம். குர்ஆனை எப்படி பின்பற்றுவது என நடைமுறைப்படுத்தி காட்டுவது நபியின் முக்கிய கடமையாகும். அதன் அடிப்படையில் ஜில்பாபின் ஒரு பகுதியை எப்படி தொங்குவது என்பதை பெண்களுக்குரிய இந்த சட்டத்தை நபியின் காலத்திலே நபியின் மனைவி, மக்கள், பெண் பிள்ளைகள், ஏனைய விசுவாசிகளின் பெண்கள் அவர்களுக்கு இப்படித்தான் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். அதில் ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியிலே 4141வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்நிய ஆண்கள் இல்லாத இடத்தில் முகத்தை திறந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தனித்த இடத்திற்கு ஒரு சஹாபி வந்திருப்பதை அறிந்த உடனேயே ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, எனது ஜில்பாபை கொண்டு எனது முகத்தை நான் மூடிக்கொண்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் வயது முதிர்ச்சி அடைந்து திருமண நோக்கம் இல்லை என்ற முதிர்ந்த வயதை அடையும் வரை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகம், முன்னங்கை உட்பட முழுமையாக தன்னை மறைப்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். நபியின் காலத்திலே முஸ்லிமான பெண்கள் கடைபிடித்த முறைமையாகும். இதிலே ஹதீஸை, சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் முகம் திறந்த பெண்களை ஆதாரமாக காட்டி அல்லது வயது முதிர்ந்து கன்னங்களில் கருப்பு ஏற்பட்ட பெண்கள் முகத்தை திறந்திருந்தார்கள் என்பதை ஆதாரம் காட்டி இது போன்ற பிழையான ஆதாரங்களை முன்வைத்து முகம் மறைக்க தேவையில்லை என்ற தீர்ப்பை வழங்குகின்றார்கள். இஹ்ராம் அணிகின்ற போது முகத்தையும் முன்னங்கையையும் மறைக்க கூடாது என்பது நபியின் தனியான சட்டம். அதே போன்று வயது முதிர்ச்சி காரணமாக பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்பது குர்ஆன் கூறுகின்ற சட்டம். எனவே மிகச் சரியான சுருக்கமான அல்லாஹ்வின் கட்டளை, பருவ வயதை அடைந்த ஒரு பெண் திருமணம் தேவையில்லை என்ற முதிர்ச்சியான வயதை அடையும் வரை முகம், முன்னங்கைகளை மறைப்பதே அல்லாஹ்வின் கட்டளையாகும். நபியின் காலத்திலே முஸ்லிமான பெண்கள் கடைபிடித்த வழிமுறையாகும். எனவே இவ்வாறு முகத்தை மறைப்பது, அதே நேரம் வெளியிலே பார்ப்பதற்காக கண்ணை விட சற்று பெரிய ஒரு ஓட்டை மூலம் இரு கண்களும், கண்குழிகளும், மூக்கின் மேல் அரைவாசி பகுதியும் வெளியே தென்படுமாறு அந்த முகத்திரையை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறு பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண் திருமணமே தேவையில்லை என்ற முதிர்ந்த வயதை அடையும் வரைக்கும் முகம் உட்பட தன்னை முழுமையாக மறைப்பது அல்லாஹ்வின் கட்டளையாகும். நபியின் காலத்து முஸ்லிமான பெண்களின் செயல்முறையாகும். இதற்கு மாற்றமான தீர்ப்பு வழங்குகின்றவர்கள் ஹதீஸையும் குர்ஆனையும் தப்பாக புரிந்து அவர்கள் கூறுகின்ற தீர்ப்பாகும். அது குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான தீர்ப்பு என்பதே உண்மையாகும்.